இதான் வந்து பெங்கால் கூஸ் அப்படிங்கிறது. இந்த பெங்கால் கூஸோட இது என்னென்னா, வாட்ச் அண்ட் வார்டு மாதிரி இந்த நாய் வந்து எப்படி பாதுகாத்து யாராவது வெளியாள் வந்தால் சவுண்டு கொடுக்குதோ, அது மாதிரி இதுவும் வந்து சவுண்டு கொடுக்கும். ஆனால் கடிக்காது, பயமுறுத்தும், வர்றவங்களை பயமுறுத்தும். சவுண்டு கொடுக்குறப்பே தெரிஞ்சுக்கலாம் வெளிநபர்கள் யாரும் வந்திருக்காங்கிறது. இதில் வந்து ஒரு மேல் வாத்தும் ஒரு ஆண் வாத்தும் ஒரு பெண் வாத்தும் வந்து சேர்ந்துன்னா அதோடய தான் ஜோடியாக இருக்கும், வேறு மாறவே மாறாது, அதோட தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இது வந்து பியூர் வெஜிடேரியன், சுத்தமான சைவம். எந்த இது பொதுவாக வாத்துன்னா அந்த தவளை நண்டு நத்தை எல்லாத்தையும் திங்க, ஆனால் இது வந்து பியூர் வெஜிடேரியன். அதனால் குளத்தில் வந்து வளர்க்கலாம். குளத்தில் வளர்க்குறப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இது வந்து விளையாடுறப்போ இல்லை பறக்கிறப்போ இப்போது ரெக்கையை போட்டு அடிச்சுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு இருக்கும் தண்ணி உள்ள. அப்போ ஆக்சிஜன் டெவலப் ஆகுது. இந்த ஆக்சிஜன் டெவலப் ஆகுறதுனால மீனுக்கு வந்து ஆக்சிஜன் முக்கியமாக வந்து பயன்படுது. இந்த பெரிய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏரியிலையோ கடல்லலாம் பார்த்தீங்கன்னா, இறால் பண்ண வளர்க்குற இடத்துல ஏரேட்டர்னு மிஷினில் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு வந்து இது கேடு விளைவிக்கிறது. பெட்ரோலில் விடுதில்ல, அப்போ புகையெல்லாம் கக்கிட்டு இருக்கு. இந்த இது அந்த மாதிரி கிடையாது. இந்த கழிவுகள்லாம் அங்கே போய் இதுங்கிறதுனால மீன் வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. இதை வந்து நான் வந்து இந்திய அரசியலில் கூட வெளியாகிருக்கு. என்னோடய பேட்டன் வந்து இந்த மீன் இந்த வாத்து வந்து வளர்த்தோம்னா, பெங்கால் கூஸ் வளர்த்தோம்னாக்கா அதுலேருந்து ஆக்சிஜன் டெவலப் ஆகும், அது வந்து மீன் வளர்ப்புக்கு வந்து ஏற்றது அப்படின்னு சொல்லி பேட்டன் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் கெசட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு.